ஏன் கண்மணி கதைகள்? ஏன் கண்மணி கதைகள்னா, கண்மணி இஸ் அ நேம் தட் ஐ ஆல்வேஸ் லைக். நான் வந்து ஒரு கொஞ்ச நாளாவே இந்த கண்மணி பேர்ல நிறைய ஸ்டோரிஸ் எழுதிட்டு இருக்கேன். ஐ திங்க் அபவுட் அ டெக்கேட் லாங். என்னோட கேரக்டர்ஸ், நான் நிறைய கதை எழுதுவேன்ல, ஸோ நிறைய கேரக்டர்ஸ் வந்து கண்மணின்னு பேர் வச்சுட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரியை நான் வேற ஒரு நாள் உங்களுக்கு சொல்றேன். பட் ரீசண்டாக வந்து அபவுட் இயர் ஆர் ஸோ முன்னாடி வந்து வேற என்ன பிளேஸ், அங்கே ஒரு குட்டி பாப்பா வந்து ஒன் டே கேம் ரன்னிங் டு மீ அண்ட் நான் வந்து ஒரு 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 மேகசின் பார்த்துட்டு இருந்தேன். அந்த மேகசினை பார்த்துட்டு இருக்கும்போது அது வந்துட்டு ஏன் நீங்களாம் மட்டும் இங்கே இல்லை, ஏன் எல்லாம் பாய்ஸாக இருக்காங்க இந்த மேகசினில் அப்படின்னு கேள்வி கேட்டது. நான் வந்து இதை லிங்க்டின்ல கூட ஆக்சுவலாக போஸ்டாக I know, I saw that post. எனக்கு அந்த அந்த கொஸ்டின் வந்து ஐ தாட், என்ன இந்த பாப்பா இப்படி கேள்வி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன்னா, ஓகேடா போடணும், நம்ம பண்ணணும் அப்படின்னதுக்கு நானும் பெரிய ஆளா வருவேன், என்னையும் போடுவியா அப்படின்னுச்சு. அப்படி ஸ்டார்ட் பண்ணி நான் ஆக்சுவலாக அவளோட பேரில் வந்து, நான் ஆல்ரெடி எனக்கு கண்மணிங்கிற பேர் ரொம்ப பிடிக்கும் அண்ட் அவளோட பேரில் வந்து இன்னும் 2-3 கதை கூட அதுக்கப்புறம் எழுதினேன். கண்மணினா ஆப்பிள் ஆஃப் அவர் ஐ இல்லை, அண்ட் ஒரு சொசைட்டியில் விமன் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுறாங்களோ, நான் அதனால கண்மணி கதைகள் இந்த தடவை கண்டிப்பாக பேர் வைக்கணும் அப்படின்னு. I think that name resonated. எனக்கு வந்து அது ரொம்ப டச் ஆச்சு. ஐயோ அப்படியெல்லாம் கிடையாது. த நம்பர் ஆஃப் இது தட் ஐ கெட், என்ன இங்கிலீஷ்ல புக் பண்றீங்க, கண்மணி கதைகள்னு பேர் வச்சிருக்கீங்க, கண்மணினா வந்து கேர்ள்ஸ் வந்து ரொம்ப கேலி பண்ற மாதிரி இருக்கு, இப்படிலாம் வருது. அப்படிலாம் இல்லை. கண்மணினா ஆக்சுவலா மை கிராண்ட் மதர் யூஸ் டு கால் மீ கண்மணி. அதனால அந்த அந்த ஒரு ஃபீலுமே எனக்கு இருந்தது. So கண்மணி கதைகளுக்கு I was just talking to one other friend of mine. She was like, வந்து ஆனா ஒரு ஹோம் மேக்கர் தான், எனக்கு ஏன் கதை அப்படின்னு. I had to kind of tell her that நீ ஹோம் மேக்கர் தான் எல்லாம் கிடையாது. What you're doing is allowing நிறைய people, your husband to go out and work to form your own little island of என்ன சொல்றது, நீ இருக்கிற ஒரு இடத்த வந்து பாதுகாக்கிறதுக்கு it is very important. அப்படி இருக்கும்போது your stories might resonate with people who are there in the cusp of நான் என்ன பண்ண போறேங்கிறது. I think I also like that concept part where நம்ம வந்து men or other generally வந்து top 10 businessmen அப்படின்னு தான் பாக்குறோமே தவிர we don't look at entrepreneurs. Even when I go to schools and colleges and I ask about what do you want to become, they say I want to become Indra Nooyi, I want to, but அந்த relatability factor இருக்க மாட்டேங்குது. அது ரொம்ப வைட்டலான விஷயம். இந்த டாப் 10 சொல்றீங்களே, இந்த டாப் 10லாம் நிறைய பேர் பண்றோம். ஆக்சுவலா இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா எடுத்து பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் எத்தனை தமிழ் விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கான மேகசின் இருக்கு, அதுல எத்தனை பிக்சர் வந்து ஐ மீன் எத்தனை விமனை வந்து ரெப்ரசன்ட் பண்றாங்க, எத்தனை பிக்சர் கவர்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ஸ் ஐ கெட் ஃபீச்சர்ட் அ லாட் அண்ட் இந்த மீடியா ஃபீல்டில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால தில் ஆல்வேஸ் ஒரு சினிமா ஸ்டார்னா ஃபீச்சர் பண்றது ஈஸி. நாட் தட் they are not doing a good job, they are doing a fantastic job. Being a cine star is really vital. அதெல்லாம் எனக்கு புரியுது. பட் why not represent others alsoங்கிற கொஸ்டினுக்கு வந்து நிறைய பேர்கிட்ட ஆன்சர் இல்லை. ஏன் ஒரு பார்ட்டி ஏன் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது, கேட்டால் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற, அப்பெல்லாம் கிடையாது. ஏன் பார்ட்டியை ரெப்ரசன்ட் பண்ணால் வாங்க மாட்டாங்கன்னு இவங்க ஏன் அந்த அசம்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னு தெரில. So those are certain things that I wanted to work out in கண்மணி கதைகள். நம்ம இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி ஸ்டெல்லார் விமன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். நாங்களும் ஒரு அத்தனை கவர் அதுக்கு சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் தென் வி ஃபைனலி ended up அவங்களோட முகத்தையே கவர்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது கடைசி ஒரு 10 நிமிஷம் டிஸ்கஷன்ல, கடைசி 10 நிமிஷம் டிஸ்கஷன்ல அண்ட் வி ஃபீச்சர்ட் ஆல் த விமன் இன் த கவர். போட்டா கொஞ்சம் கொஞ்சம் சின்னதா தான் வரும், பட் ஆனா அவங்களுக்கும் அந்த கவர் கேர்ள்ங்கிற அந்த இது வரும், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருங்கிறதுனால. So 100 women entrepreneurs, don't you think it's like too much? ஐயோ, I know it's too much. I definitely know it's too much. ஆனா there are so many entrepreneurs. எவ்வளோ entrepreneurs இருக்காங்க. அண்ட் இந்த ஹோல் கான்செப்ட் ஆஃப் entrepreneur கார்னர் ஆஃபீஸுங்கிறதே எனக்கு
எனக்கு புரியல. ஏன்னா இப்போ நீங்க நினைச்சு பாருங்களேன், இப்போ வெளில போனோம்னா ஒரு டெய்லர் ஆண்டி இருக்காங்க. அந்த ஆண்டி வந்து ஷி ஏர்ன்ஸ் குட் சம் ஆஃப் மணி. ஷி இஸ் அன் ஆண்டர்பிரனர். அவங்க பிராண்டிங் பண்றதுல, மார்க்கெட்டிங் பண்றதுல, அதனால அவங்க ஆண்டர்பிரனர் இல்லைன்னு கிடையாது. ராதர் அவங்க கவர்ல வரலையோ, இல்லைன்னா அவங்க போய் கான்ஃபரன்சஸ்ல பேசலையோ, அதனால அவங்க ஆண்டர்பிரனர் இல்லைன்னு கிடையாது. அவங்களுக்கு ஸ்டார்ட் அப்ங்கிற டெர்மினாலஜி தெரியாம இருக்கலாம். பட் ஆனா அவங்கள மாதிரி பிசினஸ் பண்ணவே முடியாது. ஒரு பூ கட்டுறவங்கல இருந்து ஆரம்பிச்சு காய் விற்கிறவங்க, கீரை விற்கிறவங்க. இன்ஃபேக்ட் இங்க ஸ்ரீரங்கம் மார்க்கெட்ல வந்து ஒரு ஆண்டி வந்து காய் வைக்கிறாங்க. நான் அவங்க கிட்ட தான் ஒரு 10 இயர்ஸா வாங்கிட்டு இருக்கேன். அண்ட் அந்த ஆண்டி என்ன சொல்லுவாங்கன்னா, பிரியா நீ ரொம்ப பிஸியா இருக்கல, ஷி கால்ஸ் மீ பை மை நேம், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் உங்கள்கிட்ட, நீ ரொம்ப பிஸியா இருக்கல, நான் வேணா உனக்கு காயை வந்து கட் பண்ணி தந்துருட்டா, நான் காயை கட் பண்ணி தரதுக்கு ஒரு 5 rupees தான் எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ணுவேன் அப்படிப்பாங்க. அந்த ஒரு மார்க்கெட்டிங் இது வந்து நேச்சுரல். அந்த என்டர்பிரைசிங் ஸ்கில் வந்து ஒரு விமனை தவிர்த்து வேற யாருக்கும் எனக்கு நேச்சுரலா அப்படி ஓவர் பீரியட் ஆஃப் கான்வர்சேஷன், அப்படி ஓவர் த்ரூ அ ஃபோன் வந்து கன்வின்ஸ் பண்ற கேப்பபிலிட்டி வந்து ஐ திங்க் தட்ஸ் அமேசிங். To make a sambar last for 10 people, to make the same sambar last for making it வத்த குழம்பு, I think நம்மள மாதிரி வேற யாரும் பண்ண முடியாது. That's very true that. இப்போ what do you see கண்மணி கதைகள் moving as? Because வந்து we are now looking at கண்மணி கதைகள் வந்து ஒரு particular English language அப்படின்னு சொல்லிட்டு ஒரு barrier அப்படின்னு வந்து we have been listening to a lot of people say இல்ல இங்கிலீஷ்ல இருக்கு, நாங்க படிக்க முடியாது அப்படிங்கிறது. So இப்போ what do you see, எப்படி நீங்க வந்து கண்மணி கதைகளை வந்து வழியில எடுக்க பாருங்க? How are you seeing that coming out? ஓகே, நான் வந்து எப்படி கண்மணி கதைகளை வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ வந்து 3 விஷயம் நம்மளே வந்து பேரியர் போட்டிருக்கோம். ஒன்று 100 women. 100 womenக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. முதல்ல 100 women முடியுமானே தெரியல, ஆனால் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். பாசிட்டிவிட்டி அப்படியே இருந்தாலும் 100 women முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே 100 women மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ணணுமா? அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் எத்தனையோ women இருக்காங்க, எத்தனையோ அமேசிங் ஆண்டர்பிரினோரியல் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க. அவங்கள வந்து இது பண்ணணும். டே பிஃபோர் எஸ்டர்டே ஒரு பார்ட்டி கிட்ட பேசிட்டு இருந்தேன். அகைன் ஒரு பார்ட்டி, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட், ஒரு அஞ்சன் என்ஜிஓ, அவங்க சொன்னாங்க இவங்க வந்து ரொம்ப நாள் ஊறுகாய் போடுவாங்க, எங்களோட என்ஜிஓல சில்ட்ரனுக்காக நாங்கள் இவங்ககிட்ட தான் ஊறுகாய் வாங்கிட்டு இருக்கோம், நீ பேசி பாரு, நீ தான் ஆண்டர்பிரினர்ஸ் தான் உனக்கு பிடிக்கும்ல அப்படின்னாங்க. ஸோ நான் பேசினோடனே அவங்க வந்து ஃபோன் எடுத்து, ஐ திங்க் ஷி ப்ராப்ளி ஹேஸ் அ வெரி ஸ்மால் ஃபோன், நம்ம ஹலோ ஹலோ ஹலோன்னு கத்திட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாட்டி நான் வந்து இந்த மாதிரி நீ சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல, நான் வந்து எறா தொக்கு தான் போட்டுட்டு இருக்கேன். எறா தொக்கு போடுறீங்க, ஓகே, எவ்வளவு பணம் சம்பாதிப்பீங்க, இதெல்லாம் நீ ஏன் கேக்குற, நீ என்ன இன்கம் டாக்ஸ்? இல்ல நாங்க சும்மா கேக்குறோம், இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃபீச்சர் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறோம் அப்படின்னு. ஃபீச்சர்னா என்ன அப்படின்னாங்க. ஃபீச்சர்னா என்னன்னா, இந்த மாதிரி உங்களை பத்தி போடுவோம், புக்ல போடுவோம், இங்கிலீஷ்லாம் நான் என்னாலலாம் படிக்க முடியாதுமா, எப்படிமா நீங்க ஃபீச்சர் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. எனக்கு அப்போ தோணுச்சு, நம்ம வந்து இங்கிலீஷுங்கிறது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் லாங்குவேஜ், நம்ம வந்து ஆக்சுவலாக உள்ளே போகணும் அப்படின்னு நினச்சோன்னா தட்ஸ் நாட் த லாங்குவேஜ் ஆஃப் கம்யூனிகேஷனாக இருக்கக்கூடாது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு தங்கிலீஷாவது இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அதை வந்து புக்கில் கொண்டு வர முடியாது கண்டிப்பாக. we need to find a different source for that. So I think the podcast is a very organic way to reach to more people. இன்னும் நிறைய பேர் கேட்டுக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் to inspire others also. கரெக்ட் தான், பட் பாட்காஸ்ட்லாம் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான. Again, we have to start somewhere in Priya. It has to start somewhere, and I think this would be a good opportunity for other people also to understand that அப்படியே வந்து செட்டப் மாதிரி இருக்கிறது need not be aesthetically இருக்கிறது மட்டும் வந்து reality கிடையாது. Reality is in your house, reality is in my house. I think அந்த relevance is more important. Correct. Actually what you are saying is right. நம்ம வந்து we should try doing something like that to reach out to more women. அதுவும் நான் அந்த குட்டி குட்டி பசங்க கிட்டலாம் பேசும்போது the business that they come up with are amazing. ரொம்ப பேசிக்கான விஷயத்தை எத்தனையோ பேர் வந்து ரொம்ப அழகாக பிஸ்னஸாக பண்ணி அதில் தே நாட் ஜஸ்ட் சஸ்டைன் தெம்செல்ஸ், தே சஸ்டைன் த ஃபேமிலி, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்படி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட மோட்டிவேட்டிங் ஃபோர்ஸ், டிரைவிங் ஃபோர்ஸ் என்னவா இருக்குன்னா நிறைய ஆண்டர்பிரினர்ஸாக தான் இருக்கு. எனக்குமே அப்படிதான். நான் வந்து நிறைய ஆண்டர்பிரினர் பார்த்து வளர்ந்து நம்ம இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வந்தது தான். இந்த ஆண்டர்பிரினர் ஸ்டோரிஸ் வந்து கண்டிப்பா கொண்டு போகணும். Very true, very true. In fact, just today morning, did you see the interview that I sent you? Finance minister. Yeah, amma. Imagine ஒரு whole எவ்வளோ பெரிய country ஒரு finance minister நிர்மலா சீதாராமன் ஜி வந்து சொல்றா, இந்த மாதிரி வந்து people are more concerned நான் வந்து என்ன புடவை கட்டிட்டு வரேங்கிறது. I mean, just because you're a woman, you're asked questions like that. I think that is exactly what we are trying to break with Kanmani Kadaigal, to break such barriers of
you don't have to be perfect, and you don't have to, all the imperfections are also us. I think that's what Kanmani Kadaigal is all about. கரெக்ட். ஆனால் ரீசன்ட்லி ஒரு 2-3 months பேக் ஐ மெட் அ பர்சன். அவர் என்ன சொன்னார்னா, நீ தமிழ்நாட்டில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நீ புடவை கட்டாமல் எதுவுமே பண்ண முடியாதுன்னு. நானும் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஐ வாஸ் ஷேரிங் திஸ் வித் அ கேர்ள் ஹூ ஐ வாஸ் ஒர்க்கிங், 18 years ஓல்டு, ஃப்ரீலான்சர். அவள் ஆக்சுவலாக எங்களுக்கு கவர் டிசைன்லாம் பண்ணித்தர பொண்ணு. அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னா, மேம் நீங்கள் ஏன் அப்படி பார்க்குறீங்க, உங்களுக்கு புடவை கட்ட தெரியாதுல்ல, அட்லீஸ்ட் அதை கற்றுக்கணும்னு ஒரு ஸ்கில்லாக பாருங்களேன், லேர்ன் இட் ஆஸ் அ ஸ்கில் அப்படின்னா. அப்போ ஒரு the dress that we wear becomes a part of conversation. இந்த வெஹிக்கிள் நம்ம என்ன டிரைவ் பண்றோம், நம்ம என்ன பண்றோம், everything becomes a part of the conversation. But for us it becomes more so, and that is what I think we need to look at. நம்மளுக்கு வந்து it becomes more so. இப்போ வந்து இதே வந்து imagine இப்போ PTR வந்து அவரோட பட்ஜெட் கொடுக்கும்போது அவர் என்ன வேஷ்டி கட்டிட்டு வந்து பட்ஜெட் கொடுத்தாரா, or will the press be more interested about அவர் என்ன, what dress is he going to wear before presenting the budget of Tamil Nadu? That's not how we view at it, right? இல்லை ஜெயஸ்ரீ, நான் அப்படி பார்க்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மோடிஜி நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஒவ்வொரு தடவை ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது இவ்வளோ அழகாக ட்ரெஸ் போட்டிருக்காருன்னு பார்க்குற எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கா. But he has consciously made it as a talking point, right? That is a talking point for a man has consciously made it a talking point. For a woman, limiting a woman's capabilities only on the dress that she wears, அந்த லிமிட்டேஷன் இஸ் சம்திங் தட் we as women, ஏன்னா ஆண்டர்பிரினர்ஸ்னா வந்து நம்ம என்ன உட்காந்து ஒரு கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கோமா, கிடையாது. நம்மளே தான் வந்து கிச்சனோட திங்ஸையும் பார்க்கறோம், நம்மளே தான் வந்து அந்த கேஃபேயோட கிச்சனும் பார்க்கணும், நம்மளே தான் வந்து ஏதாவது டேபிள் கிளீன் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது when we are doing multiple things, I think limiting ourselves only to the way we look, நம்ம way we dress is to a point judging us even before our capabilities. ஐயோ, அது ரொம்ப ரொம்ப ட்ரூ. அதுலயும் இந்த மல்டி டாஸ்கிங் நீங்க சொன்னீங்களே, சம்டைம்ஸ் வந்து எனக்கு இந்த பாட்காஸ்டிங் ஒரு ஆஸ்பெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னாலே அதுதான் பயம். நம்ம இப்படி உட்காந்து கதை பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பெல் அடிச்சாங்கன்னா அவ்வளவுதான், அந்த ஹோல் பாட்காஸ்ட் we have to make it again. I think that is, let us leave it like that. No, let us make it relatable. ஆமா, நம்ம வீட்ல இருக்கும்போது 100 வாட்டி பெல் அடிக்க தான் செய்யும். We are at home, we are not at even at place of work we will get calls. இதெல்லாம் யாராவது பாப்பாங்களா ஜெயஸ்ரீ? பாக்குறவங்க பாப்பாங்க, and people whom we need to reach will understand the intention behind it. புரியுது. Maybe we should, and we will also learn as it goes. alla namalkum again, we are also people who are starting this for the first time. We are not professionals. So let us also start it as it goes. I mean, it doesn't take much to hire professionals to get to to get them to do this. அது ஸ்லோவா ஆரம்பிக்கலாம், நம்ம இதுல நம்ம ஸ்டைல்ல ஆரம்பிக்கலாம், பண்ணலாமே. ஆக்சுவலா ஐ திங்க் we should start somewhere, and new year, so this is the right time to do. It's the right time to do, because we need to start looking, நமக்குள்ள நம்ம பார்க்கணும் இல்லையா? Instead of seeing abroadல யார் இருக்காங்க, முதல்ல நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கறத ஆரம்பிக்கணும் இல்லையா? நம்ம ஏன் திருச்சியில இருக்கிற women entrepreneurs இன்வைட் பண்ணி, we are starting with Tirchi. Slowly we will see how we can get the network growing. பண்ணலாம். ஏன்னா நம்மள பொறுத்த வரைக்கும் strength in numbers தான். ஆமா. It doesn't matter whether you're a small business set or a big entrepreneur. The more we connect with each other, we never know where one person can help out the other. Correct. So let's do that. Yeah, we should start somewhere. So let's start here. So let's start Kanmani Kadaigal today itself. This is Kanmani Kadaigal. This is Jayashree Raju Sriram, educator, entrepreneur and parenting coach. And this is Dr. Lakshmi Priya, CEO of Pachyderm Tales. Thank you, and see you with more Kanmanis in our Kanmani Kadaigal. Looking forward.